ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மொழியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தாலி, எனக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு இங்க கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, ஆல்ரெடி உன் லைஃப்ல உன் புருஷன் உன் மேல ஒரு நிமிஷம் கூட அன்பு காட்டினதே இல்ல. அதுக்கும் மேல அவனுக்காக ஒரு குழந்தைய தத்தெடுத்து நீ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டனா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடாதா? லைஃப்ல அடுத்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுல ஒரு வழி, டிவோர்ஸ் பண்ணிடு ஒழுங்கா. இந்த குடும்பத்து பேர்ல இருந்து வெளியே போயிடு, படி, நல்லா வேலை பாரு, இல்லைன்னா அதாவது கடை ஆரம்பி. நானும் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதெல்லாம் நீ ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாம இப்படி ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தனா ஏற்கனவே ஒரு பெரிய துரோகத்தோட தான் லீ இளவரசன் பேர் இறந்து போயிட்டான்னு இருக்கு. இந்த நேரமா பார்த்து நீ ஒரு குழந்தைய தத்தெடுத்தனா அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, போற இடத்துல அதுக்கு மரியாதை இருக்காது. அதையும் நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோன்னு சொல்ல, எப்படி எதுக்கு எடுத்தாலும் இவ்வளவு தூரம் பேசுறேன்னு சொல்லிட்டு இங்க கேக்குறா. நான் பேசுறது ஆனா கரெக்டா தானே இருக்கு, நல்லா யோசிச்சு பார்த்து முடிவெடு. லைஃப் அவ்வளவு குட்டி கிடையாது, ரொம்ப நாள், நல்ல முடிவா எடுன்னு சொல்லிட்டு யாழி அங்கிருந்து அவளுக்கு பாய் சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் வேற ஊர்ல கொண்டு போய் நாடு கடத்துறதுக்காக சின்ன கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா பின்னாடி குரூப் எல்லாம் வந்துட்டு இருக்கு டிராவல் பண்றதுக்காக. சரி, கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்னோட குரூப்பும் ரெஸ்ட் எடுக்குது. அந்த வண்டியில இருக்காங்கல்ல அவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இருட்டி போயிடுது. அங்க அந்த பக்கத்துல வண்டியில வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்கள சில பேர் வந்து சின்னோட ஆளுங்க கிட்ட, இதாங்க இந்த கறி எல்லாம் சாப்பிடுங்க, நாங்களும் இந்த பக்கம் தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம்னு சொல்ல, நாங்களும் அதே ஊருக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னோட ஆளுங்களும் சொல்றாங்க. சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சின்னுக்கு ஒரு பெரிய பீஸ் சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க வேலைக்கார பையன் கொடுத்துட்டு போறான். சின்ன திரும்பி பாக்குறான். பல்லக்குல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, நல்லாவே தெரியுது. யார் இது ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு சின்ன தூங்கும் போது குளிர்ல தூங்குவானேன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து டிங்லான் இருக்கால அந்த பொண்ணுதான் வரா. அவனுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு அமைதியா மறுபடியும் கிளம்பிடுறா. சின்ன அடுத்த நாள் எந்திரிக்கிறான். பார்த்தா பெட்ஷீட் மேல போட்டு இருக்கு. யாரு இந்த வேலையை பண்ணதுன்னு சைட்ல பாக்கும்போது 2 மெலன், அங்க கூடையில பெரிய பெரிய மெலனா 2 மெலன் வைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்ததுமே சிங்லான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கண்டுபிடிச்சிடுறான். அத பார்த்ததும் அவனுக்கு கண்ணுல அப்படியே கண்ணீரா வலிய ஆரம்பிக்குது. சரி, ஓகே, வாங்க போலான்னு ஆளுங்க அவனை கூட்டு போறாங்க டிராவல் பண்றதுக்கு. டிங்லான் பாக்குறா ஓரமா நின்னுட்டு. நீங்க அவரையும் கூட்டு போயிருந்தா அவருக்கு இருக்க கஷ்டம் எல்லாம் குறைஞ்சிருக்கும்ல மேடம்னு கேட்க, அவன் சட்டத்தை மீறி தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கணும்ல அப்படின்னு டிங்லான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவர் போற ஊருக்கு தானே நீங்களும் போறீங்க அப்படின்னு கேட்க, ஆமா, அந்த ஊருக்கு தான் போறேன், இந்த கிளைமேட் அங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, இதுக்கு மேல அவனும் நானும் பாத்துக்கிறத விதியோட கையில விட்டுடுறேன் அப்படின்னு டிங்லான் சொல்லிட்டு இருக்கா. இங்க அங்க ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லிங் ஷாப் இருக்கு. அங்க ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாழி மோயா 2 பேரும் கேக்குறாங்க. அந்த கதையில அங்க வந்து மாமியாரோட தொல்லையால வேற வழியே இல்லாம ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ற நிலைமைக்கு ஒரு பையன் தள்ளப்படுறான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் லெட்டர் கொடுத்துட்டு அவளை மறுபடியும் ஊர்ல விடும்போது இது ஒரு சின்ன பிரிவு தான், நான் மறுபடியும் உன்னை கூப்பிட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த கதை இதோட முடியுது. அடுத்த பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீக் பாருங்க, இல்லனா நாளைக்கு கூட அதோட கண்டினியூவேஷன் இருக்கும்னு கதை சொல்றவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு யாழிக்கு பயங்கரமா சோகமாயிடுது. அவங்க ஒண்ணு சேருவாங்களாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இது ஒரு கதை தானே, வேணா சொல்லு, நான் அவருக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ணி உனக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கும் மேல இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த பையன் அவங்க அம்மாக்கு ரொம்ப உண்மையா இருக்கான் கதையிலங்கிறதால அந்த பையன் அவன் ஒய்ஃபை திரும்ப கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல யாழி கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. யாழி, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த கதையில வர ஆளுங்க நம்ம கிடையாது, நம்ம 2 பேரும் பிரிய போறது இல்ல. இப்ப பிரச்சனையே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதால நம்ம 2 பேரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். இப்ப நான் உன் கூடவே எப்பவுமே இருக்கேங்கிறதால சிங்கி இருக்கால, அவ ஏன் எப்பவுமே உன் கூட இருக்கணும், ரொம்ப வருஷமா உன் கூட இருக்கால, அவளை பேசாம கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு அனுப்பலாம்ல, ஏன் அவன் ஊர்லயே போயிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோயா பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அவதான் நான் பேசுறதெல்லாம் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பா அப்படின்னு யாழி சொல்றா. இனிமே நான் இருக்கேன், நான் கேக்குறேன், எதை பத்தியும் கவலைப்படாம எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்புறியா அப்படின்னு மோயா கேக்குறான். சிங்கியை அனுப்புறதுக்கு யாழிக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி, ஓகே, நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்கியை ஊருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க இன்னொரு பக்கம் மோயாங் மினிஸ்டர் ஜெயில இருக்கவங்க கிட்ட உண்மையை சொல்லுன்னு அதிகாரிங்க கேக்குறாங்க. ஆனா நான் வந்துட்டு மோயா வந்தா அவன்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவேன், வேற யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். மோயாவும் யாழியும் அந்த கடையில இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப மோயாவ் கிட்ட ஆளுங்க வந்து, அந்த மூயாங் மினிஸ்டர் உங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவாராம், வேற யார்கிட்டயும் பேச மாட்டாரான்னு சொல்ல, நான் போயிட்டு வரேன் யாழி அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். யாழிக்கு பயமா இருக்கு, மூயாங் மினிஸ்டர் என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, அந்த பதட்டத்துலதான் இருக்கா. நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மோயா வண்டியில ஏறி நேரா ஜெயிலுக்கு போக, ஒரு செகண்ட் யோசிக்கிறவ யாழி வண்டி பின்னாடியே துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறா. மழை வேற கூடிட்டு இருக்கு. யாழி அவ பாட்டுக்கு வண்டி பின்னாடியே ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு கூட பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் பாத்துடுறான். டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு மேடம் பின்னாடியே ஓடி வராங்கன்னு சொல்ல, மோயாவ் கீழே இறங்கி எதுக்காக வண்டி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா மழையில, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான்.
வேகமா ஓடி வந்தால அப்படின்னு யாழி சொல்லிட்டு, எங்க நாளைக்கே நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலாமா, வந்து கதையில என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா அப்படின்னு கேட்க, சரி ஓகே நாளைக்கு நம்ம வந்து பாக்கலாம், அதுக்காக இவ்வளவு தூரம் எல்லாம் மழையில ஓடி வரக்கூடாது, உடம்பு சரியில்லாம போயிட்டு போகுது, பத்திரமா உள்ள போன்னு சொல்லிட்டு யாழிய அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். மோயாவ் நேரா ஜெயிலுக்கு வரான். மோயாங் மினிஸ்டரை பாக்குறான். எதுக்காக என்ன பாக்கணும்னு சொன்னீங்கன்னு கேட்க, என் பையனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவன் உயிரை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்ன நல்ல உறவு இருக்குன்னு கேட்க, ஏன்னா என்கிட்ட இன்னொரு முக்கியமான பெரிய உண்மை இருக்கு, அதை உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். அவ்வளவு பெரிய ராஜ உத்தரவு, அது இல்லாம ஊருக்குள்ள போனா தண்டனை கிடைக்கும்னு உன் குடும்பத்துக்கே உன் பிரதருக்கே தெரியும். ஆனா அப்பயும் அது இல்லாம அவர் ஏன் ஊருக்குள்ள வந்தாரு அப்படின்னு கேட்க, மோயா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். நீ அவர்கிட்ட இருந்து அதை புடுங்கிட்டேன்னு. என்ன மாதிரி ஒரு ஆளால உங்க அண்ணன் மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆள் கிட்ட இருந்து ராஜ உத்தரவை புடுங்க முடியாது. வேற யாரோ அவனை ஏமாத்தி அதை வாங்கியிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிருவன்னு சொல்ல, யாருது என் அண்ணன் இருந்து ராஜ உத்தரவை வாங்கினது யாருன்னு சொல்லிட்டு மோயாவ் கேட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தா மூயாங் மினிஸ்டரோட பையன் ராஜமாதா ரூம்க்கு வெளியே மண்டி போட்டிருக்கான். கிட்டத்தட்ட 2 நாளா மண்டி போட்டிருக்கானா. ராஜமாதாட்ட ஆளுங்க போய் விஷயத்த சொல்ல, அப்ப வேற ஒருத்தர் நம்ம மோயாவ் கிட்டதான் மூயாங் மினிஸ்டர் எல்லா உண்மையும் சொல்லிருக்காரு, என்ன உண்மைன்னு தெரியல, எல்லாரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டாருன்னு சொல்ல, சரி ஓகே அந்த பையனுக்கு சாப்பாடை கொடுத்து பாக்குறதுக்கு அனுப்புங்கன்னு சொல்ல, மூயாங் மினிஸ்டர் கிட்ட ஆளுங்க வராங்க, சாப்பாடை கொடுத்து விடுறாங்க. மூயாங் மினிஸ்டரோட பையனும் வேகமா அப்பான்னு கூப்பிட்டு ஜெயிலுக்குள்ள ஓடுறான். நீ எதுக்கு இங்க வந்த, உன்னதான் அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்பா பாருங்கப்பா, ராஜமாதாக்கு இன்னும் உங்க மேல அக்கறை இருக்கு, உங்களுக்கு சாப்பாடு ஒயின் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்கன்னு சொல்ல, மூயாங் மினிஸ்டருக்கு ராஜமாதா என்ன சொல்ல வரான்னு தெளிவா புரிஞ்சிருது. இங்க பாருடா, நான் உன்னை ரொம்ப அப்பாவியா வளர்த்துட்டேன், உங்க அம்மா உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து சூழ்ச்சிகள்லாம் தெரியாம உன்னை ரொம்ப அப்பாவியா வளர்த்துட்டா, உன்னை விட்டுட்டு இந்த உலகத்துல விட்டு போறதுக்கே கஷ்டமா இருக்கு, அம்மா ரொம்ப வீக்கா இருப்பாங்க, நீ அம்மாவை போய் பாத்துக்கோ புரியுதான்னு சொல்ல, சரிப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, கண்டிப்பா நான் உங்களை வந்து வெளியே காப்பாத்திருவேன்ப்பா, நான் முன்ன மாதிரி இல்ல, நான் அறிவாளி ஆயிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டே இந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அவங்க அப்பாக்கு மூயாங் மினிஸ்டருக்கு விட்டு போறதுக்கே மனசு இல்ல. 2 பேரும் பிரியா விட எடுத்துட்டு அங்க இருந்து பையன் கிளம்புனதுக்கு அப்புறமா மூயாங் மினிஸ்டர் என்ன உண்மையை சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன், மோயாவ் கிட்ட ப்ராமிஸும் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ராஜமாதா கொடுத்த ஒயின் எடுத்து குடிக்கிறாரு. அதுல ஆல்ரெடி விஷம் கலந்துருக்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த நிமிஷமே அங்கேயே இறந்து போயிடுறாரு. ராஜமாதாக்கு அவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயமும் தெரியுது. யாழிக்கிட்ட அண்ணி ஓடி வராங்க, மூயாங் மினிஸ்டர் ஜெயில இறந்து போயிட்டானா, நமக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு யாழி, என் புருஷனோட ஆத்மா நம்ம மாமனாரோட ஆத்மாலாம் சாந்தி அடைஞ்சிருக்கும்ல, செத்துட்டான் அந்த கொடூரமானவன் செத்துட்டான்னு சொல்ல, யாழிக்கானா ரொம்ப கில்ட்டியா இருக்கு. மோயா வீட்டுக்கே போகாம ஆபீஸ்லயே இருக்கான். அசிஸ்டன்ட்க்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும் போல. அவன் பாட்டுக்கு சைலண்டா கூடவே நின்னுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கு மாஸ்டர், உங்க கூட இன்னைக்கு வெளியே போகணும், நல்லா ஒயின் குடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா உங்க ஒய்ஃப் அங்க காத்துட்டு இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பீங்க 2 பேரும், நீங்க கிளம்புங்கன்னு பேசிட்டு இருக்க. மோயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அசிஸ்டன்ட் தான் கு மாஸ்டரை தடுத்து நிறுத்தி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். மோயாவ் கிட்ட இப்ப என்ன பண்ண போறோம்னு அசிஸ்டன்ட் கேட்க, சரி வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு மோயாவ் சொல்றான். அவங்க அசிஸ்டன்ட்டும் கிளம்ப மோயா வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அசிஸ்டன்ட் டாக்டர் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கான். அவருக்கு வந்துட்டு வெளியே போய் பேசலாம் அப்படின்னு கூட்டு போறாரு. இங்க மோயாவ் யோசிச்சு பாக்குறான், மூயாங் மினிஸ்டர் சாவறதுக்கு முன்னாடி லீஷன் மலையோட அந்த தலைவரோட பொண்ணு, அதாவது உன்னோட சொந்த மாமியார் தான், அவங்கதான் உன் அண்ணன் கிட்ட வந்து ஏமாத்தி அந்த ராஜ உத்தரவை புடுங்கிட்டாங்க, அது அவங்க சப்மிட் பண்ணாததாலதான் உங்க அண்ணன் உங்க அப்பான்னு அத்தனை பேரும் இறந்து போனாங்கிற உண்மையை சொல்லியிருக்காரு. அது உண்மையா இருக்காதுன்னு சொல்ல, ஏன் பொண்டாட்டி உன்கிட்ட இத்தனை நாளா சொல்லலையா, அவளுக்கு எந்த கில்ட்டுமே இல்லையா, குற்ற உணர்ச்சி இல்லாமலா காலே முடியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை சரி பண்ற பொறுப்பெடுத்துட்டு வந்திருப்பா, நீ இத காதல்னு நினைச்சிட்டு இருப்ப போல, ஆனா அவளுக்கு கடமை உணர்ச்சி அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிருப்பாரு போல, அவ எதுக்காக ஸ்டார்டிங்ல வந்தான்னு. ஆனா அது காதல் இல்ல அப்படின்னு அவர் கண்டபடி உளர்னதெல்லாம் மோயா கம்ப்ளீட்டா நம்பிடுறான். குடும்பத்துக்கு துரோகம் பண்ணதே யாழியோட அம்மாங்கிறத அவனால யோசிச்சே பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம யாழி மலையில இருந்து வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு, உங்களை நடக்க வைக்கணும், சந்தோஷமா இருக்க வைக்கணும்னு சொன்னது எல்லாமே இதனாலதான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மனசு ஹர்ட் ஆயிட்டு விழுந்துட்டு இருக்கான். யாழி வீட்லயே தூங்காமலே இருக்கா. நீங்க தூங்கலையான்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. ஆனா அவர் இன்னும் வரவே இல்லையே. வரலனா கூட பிஸியா இருந்தா கூட யாரையாவது விட்டு சொல்ல விடுவாரு, சொல்ல கூட ஆள் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் அங்க வர சத்தம் கேட்டு ஓடி போக அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். ஏன்னாச்சு, ஏன் அவர் வரவே இல்லைன்னு கேட்க, அவர் வந்துருவாரு, நீங்க அப்புறமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பட்டும் படாம அவன் பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். யாழிக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. ஆனா எந்த நிலைமையிலயும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு அவர் சொன்னாரு, என்னை விட்டு போக மாட்டாருன்னு சொல்லிட்டு தனியாவே உட்காந்துட்டு இருக்கா. மோயாவும் அதே மாதிரி ஒரு பக்கம் தனியாவே உட்காந்துட்டே இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த மூயாங் மினிஸ்டர் இறந்து போயிட்டாருல, அவரோட பாடி எடுத்துட்டு மறுபடியும் நான் ஊருக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு அவரோட பையன் இருக்கானே அந்த சவப்பெட்டியை கூடவே எடுத்துட்டு ஊரை விட்டு ஒரு வழியா கிளம்பிடுறான். மோயா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து உங்க அண்ணி தான் கூப்பிட்டு விட்டாங்க,
நாளைக்கு உங்க அண்ணனோட பிறந்த நாளைக்கு கல்லறைக்கு போயிட்டு சாமி கும்பிடுறாங்களாம். நீங்களும் வரணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல, ஒரு நாளைக்கு தானா, சரி நான் வரேன் அப்படின்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு உங்க அண்ணி கேட்டாங்க. யாழி ரொம்ப சாப்பிடாம இருந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்களாம். உடம்பெல்லாம் பல கிலோ குறைஞ்சிருச்சான். நீங்க என்னன்னு பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் நேரா அண்ணனோட கல்லறைக்கு போறான். சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். அங்க அண்ணி வராங்க. அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு, என்னங்க அவன் செத்து போயிட்டாங்க, உங்க கேஸுக்கு கடைசியா ஒரு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க மோயாவுக்கு இன்னும் கில்ட்டியா இருக்கு. அடுத்து மோயா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணி பக்கத்துல வந்துட்டு, என்னப்பா ஆச்சு, உனக்கும் யாழிக்கும் ஏதாவது சண்டையா என்ன? உங்க அண்ணன் உயிரோட இருக்கும்போது நானும் உங்க அண்ணனும் தினம் தினம் சண்டை போட்டுட்டே இருப்போம். ஆனா எப்ப தெரியுமா, அவருக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பாக்ஸ பார்சல் அமிச்சாரு. பார்த்தா அதுக்குள்ள டிவோர்ஸ் லெட்டர் இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலே என்னை காப்பாத்துறதுக்காக இந்த வேலையை பார்த்திருந்தாரு. அப்பதான் என் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். ஆனா அது எல்லாமே லேட் ஆயிடுச்சுப்பா. ஆனா நீங்க அப்படி கிடையாது, உங்களுக்கு முன்னாடி பெரிய வாழ்க்கையே இருக்கு. நீயும் யாழியும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு அண்ணி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க யாழி மறுபடியும் அந்த கதையை கேட்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. போன தடவை நம்ம எதுல விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை மறுபடியும் அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப்க்கு உடம்பு முடியலன்னு அந்த பையன் மறுபடியும் ஒய்ஃப பாக்குறதுக்கு ஓடுனா, அப்ப அந்த பையனோட அம்மா தடுத்து நிறுத்தி, உங்க அப்பா சாவுக்கு காரணமே அந்த பையனோட அக்கா தான் அப்படிங்கிற உண்மையை சொன்னாங்க. அதனால அந்த பையன் ஒய்ஃப வந்துட்டு பாக்குறதையே நிறுத்திட்டான். இதான் அந்த கதையோட எண்டிங்னு சொல்ல யாழி யோசிக்கிறா. ஏற்கனவே மோயாவ் இந்த எண்டிங்க தான் ஃபைனலைஸ் பண்ணான். ஏன்னா அவனும் ரொம்ப குடும்பத்துக்கு பாசமான பையங்கிறதால ஒய்ஃபோட குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படிங்கறத யாழி ரியலைஸ் பண்றா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தண்ணியில குதிச்சு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதையை வேற முடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சோகத்துல புருஷன் வரலையேன்னு சொல்லிட்டு தண்ணியில ஆத்திலேயே குதிச்சுட்டா. அதுக்கப்புறமா என்னதான் இருந்தாலும் என் மேல அவ பாசம் வச்சிருந்தா, அவங்க அக்கா பண்ண அண்ணன் பண்ண குடும்பம் பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பையனும் கொஞ்ச நாள்லயே உயிரை விட்டுட்டான்னு சொல்லிட்டு படு சோக கதையா ஒரு கதையை சொல்லி அவர் முடிக்கிறாரு. யாழுக்கு கண்ணீர் அப்படியே பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. நேரா கிளம்பி வீட்டுக்கு போறா. அப்ப சார் வந்துட்டாரு, உங்க ரூம்ல வெயிட் பண்றாரு அப்படின்னு யாழி கிட்ட சொல்ல, யாழி ஒரு மாதிரி பதட்டத்தோடயே நேரா உள்ள போறா. பக்கத்துல போய் உட்காந்து, என்ன வீக்கா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முகத்தை தொடுறதுக்காக போக மோயாவ் தள்ளி போயிடுறான். யாழி, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், உண்மையா பொய்யான்னு நீ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, நான் எதுவா இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் யாழி சொல்லிட்டு இருக்கா. மூயாங் மினிஸ்டர், உங்க அம்மா தான் என் அண்ணன் கிட்ட இருந்து ராஜ உத்தரவை வாங்கினாங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையான்னு கேட்க யாழி ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இத்தனால என்கிட்ட ஏன் உண்மைய சொல்லல அப்படின்னு மோயா கண்ட கண்ணீரோட கேட்க, எங்க அம்மாவை ஏமாத்திட்டாங்க, எங்க அம்மாவை பேசி உங்க அண்ணா கிட்ட இருந்து அந்த ராஜ உத்தரவை வாங்க வச்சு அதுக்கப்புறமா அதை எங்க அம்மா கிட்ட இருந்து திருடிட்டாங்க. எங்க அம்மா அந்த ராஜ உத்தரவை கொடுக்கறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல, இதை ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல அப்படின்னு மோயா மறுபடியும் கேக்குறான். சொன்னா என்ன துரத்திடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதனாலதான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு எங்க அம்மா என்ன கடமைப்பட்டிருக்காங்களோ அதை அடைக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அதுக்காக தான் என் பக்கத்துல வந்திருக்க, கரெக்டா? எங்க அண்ணனுக்கு 8 வருஷமா அந்த கெட்ட பேரு பக்கத்திலே இருந்துட்டு இருந்தது. சரி, என் அண்ணனுக்கு மட்டும் அதனால ஆபத்து, ஒட்டுமொத்த படையுமே அதனால இறந்து போனாங்க. அதனால எத்தனை பேர் அவங்களோட குழந்தைங்களை, அவங்களோட சின்ன பசங்களெல்லாம் மிலிட்டரியில சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்கிற காரணத்துக்காக அம்மா அப்பா புதைச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ண முடியுமா என்ன? ஆனாலும் உனக்கு பெரிய மனசுதான். என்ன மாதிரி ஒரு கால் முடியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் கூட இருந்திருக்க. அப்ப நான் உனக்கு நன்றி கடன் பட்டு இருக்கணும்ல யாழி அப்படின்னு சொல்லிட்டு மோயா கேக்குறான். உனக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கேன்னு கையில இருக்க பாக்ஸ் ஒன்னு ஓபன் பண்ண, யாழி அப்படி கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, காதல் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வரா. ஆனா அவளுக்கும் அழுகுதான் வருது. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.